கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில தாவேகாவிற்கு நெருக்கடி அளிக்க பாஜக சிபிஐ விசாரணையை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாக எம்பி ஜோதிமணி கூறியுள்ள நிலையில் கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் மக்கள் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதே மாதிரி நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாவேகாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டே அதான். பாஜக கீழே சிபிஐ ஒரு இண்டிபெண்டன்டான அமைப்பு நம்ம நினைக்கவே முடியாது. ஈவன் தாவேகாவும் சிபிஐ விசாரணை கேட்கல. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேகா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஜனநாயக அமைப்புல ஒரு கட்சி தொடங்குறதுக்கோ கட்சியோட செயல்பாடுகளை நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அந்த கட்சி நெருக்குதல்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களுடைய அந்த ஆம்பிட்டை தாண்டி வரக்கூடிய கிரைசிஸை மேனேஜ் பண்ணும்போது அந்த தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். அதனால இதை நீங்க யார் நெருக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும். சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும். இதற்கு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி.